எல்லாருக்கும் வணக்கங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிண்டர் ஃபெஸ்ட் இங்க வந்து நடந்துச்சு. அதில வந்து நம்ப தமிழ் ப்ரோகிராம் வந்து பரதநாட்டியமும், யோகா டான்ஸும் நடந்துச்சுங்க. குழந்தைங்க ரொம்ப அழகா பண்ணாங்க. இங்க வந்து ஒரு பரதநாட்டியம் டீச்சர் இருக்காங்க. அதே மாரியே யோகா டான்ஸுக்கும் ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து சூப்பரா வந்து சொல்லி தராங்க. குழந்தைங்களும் வந்து சூப்பரா அழகா ஆடியிருந்தாங்க. நெறைய குழந்தைங்க அவங்க கிட்ட பழகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அடல்ட்ஸுக்குமே வந்து சொல்லி தராங்க. என்னதான் இருந்தாலுமே அந்த குட்டி குழந்தைங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறது ஒரு தனி அழகு தாங்க. அதுவும் இந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அழகா ஆடுனுச்சு. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகா க்யூட்டா குடுத்துருந்தாங்க. அந்த கண் எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த ஒரு சின்ன சின்ன நளினம்லாம் ரொம்ப அழகா குடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பீச்லலாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த கேம் தான். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் டேபிள் டென்னிஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கராத்தே அகாடமிலேருந்து வந்து இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. அங்கே வந்து நம்ம உட்காந்து பார்க்கறதுக்காகவும் வந்து ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. புதுசாவும் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சிருந்தாங்கங்க. கேம்ஸ்னா சும்மா அது இதுன்ட்டு இல்லைங்க. அதாவது அவங்களா விளையாடுற மாரி ட்ராயிங் பண்ணி அந்த ட்ராயிங்க வந்து பேக்ல பிரிண்ட் போட்டு குடுக்குறது. அதே மாரி கீ செயின்ல பிரிண்ட் போட்டு குடுக்குறது. அவங்க வரையறதையே வந்து அது வந்து அவங்க கீ செயின்ல இல்ல பேக்ல அந்த மாரி அப்புறம் இந்த மாரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு தகுந்த மாரி கேம்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. செஸ்ஸு அப்புறம் வந்து எல்லா கேமுக்குமே வந்து விளையாண்டு ஜெயிச்சா அதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். ஜெயிக்கலனா கூட அவங்க விளையாண்டதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் மாரி கீ செயினோ, இல்ல சாக்லேட்ஸோ, கேண்டீஸோ அந்த மாரி நெறையா குடுத்தாங்க. நம்மளும் ஒரு காலத்துல கிண்டரா தானே இருந்தோம். அதனால நானும் ட்ரை பண்ணலான்ட்டு நான் வந்து க்ளே மோல்டிங் வந்து ஒன்று ட்ரை பண்ணேங்க. சூப்பரா வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாரி சின்ன சின்ன கேம்ஸும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பபிள்ஸே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ற மாரி வச்சிருந்தாங்கங்க. இந்த பபிளு, அப்புறம் இப்போ இந்தியால வந்து நடுவுல ஒரு ஆள நிக்க வச்சு சுத்தி ஒரு பபிள் வரும் இல்லைங்களா? அந்த பபிளு, அந்த மாரி நெறைய பபிள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வச்சிருந்தாங்க. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அங்க ஒவ்வொரு கேமும் சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி அவங்க சொல்லியும் குடுத்தாங்க, எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர வெயிலா இருந்துச்சுங்க. அதுக்காக ஃபயர் என்ஜின்லேருந்து வந்து இந்த மாரி தண்ணி வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஐடியாவா இருந்துச்சுங்க. ஏன்னா பயங்கர வெயிலு. அதில வந்து தண்ணியில அப்பப்போ வந்து குளு குளுன்னு குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு மறுபடியும் போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கேம்ஸு. நிறையா வந்து செல்ஃப் மேக்கிங் கேம்ஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதில் நான் வந்து ஒரு இது பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்ரிஷ்க்கு வந்து ஒரு பேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள். நான் வந்து அதில் ஒரு பேப்பரில் வந்துட்டு மாம் அண்ட் டேட் லவ் யூ சப்ரிஷ் அப்படிங்கிறத வந்து எழுதி கொடுத்து அதை பேட்ச் மாதிரி பண்ணியிருக்கேன்.